Hello everyone, welcome to Yabi Academy. இந்த வீடியோல வீடியோ எடிட்டிங்கான ஒரு சாஃப்ட்வேர் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது டெக்ஸ்மித்தோட Camtasia ஸ்டுடியோ அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் பத்தி பார்க்கலாம். பொதுவா வீடியோ எடிட்டிங்னாலே பிரீமியர் ப்ரோவும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் தான் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நானும் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். காரணம் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் நீங்கள் நினைச்சாலும் ஒரு எஃபெக்ட்ஸை ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே அதில் கொண்டு வர முடியும். அதனால தான் ப்ரீமியர் ப்ரோ அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆனால் எல்லாராலையும் அந்த அளவுக்கு சாஃப்ட்வேரை வந்து லேர்ன் பண்ணிட்டு அதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. காரணம் நம்ம ஒரு யூடியூபராக இருக்கலாம், இல்லை ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒரு ஈவெண்ட்டோட வீடியோ எடிட் பண்ணுறதா இருக்கலாம், நம்ம கம்பெனிக்கான ஒரு ப்ரொமோஷன் நம்மளே எடிட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், இல்லை நம்ம அந்த அளவுக்கு பெரிய சாஃப்ட்வேரை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு டைம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல Camtasia ஸ்டுடியோ, ஃபிலிமோரா, பவர் டைரக்டர் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். இதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மோஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. டைம்லைன் இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட் ஸ்லோ வீடியோ பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், சவுண்டை எடிட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டை கொடுக்க வச்சுக்கலாம், அனிமேஷன்ஸும் இதில் சின்ன சின்ன அனிமேஷன்கள் டிரான்சிஷன்லாம் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒரு வீடியோ எடிட்டிங்கில் நார்மலாக நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த Camtasia ஸ்டுடியோவில் பண்ணிக்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ Camtasia ஸ்டுடியோவுடைய ஒர்க் ஸ்பேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணின உடனே ஒரு நியூ ஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்த மாதிரி தான் அது ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த பாருங்க, இதுதான் உங்களுடைய கேன்வாஸ். அதாவது கேன்வாஸ் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுடைய வீடியோவோட ஸ்கிரீன். நீங்க ஏதாச்சும் ஒரு போட்டோவோ வீடியோவோ எந்த ஒரு மீடியாவை எடுத்து இதுக்குள்ள வச்சாலும் இதுதான் வந்து உங்களுடைய வீடியோவோட அவுட்புட்டா இருக்கும். இந்த பாக்ஸுக்குள்ள தெரிகிற விஷயங்கள் தான் உங்களுடைய வீடியோவா இருக்க போகுது. இதை நம்ம கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்த இந்த கேன்வாஸை வந்து நீங்க டிட்டாச் பண்ணி தனியா எடுத்துக்க முடியும். நீங்க ஒர்க் பண்ற நேரத்துல அது தனியாவே நீங்க வந்து ஓபன் பண்ணி நல்லா பெருசா பார்க்கணும், இல்ல ஃபுல்லா அதை பிளே பண்ணி பார்க்கணும்னா இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ இதுல அட்டாச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல இம்போர்ட் மீடியா அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ எடிட்டிங்க்கு தேவைப்படக்கூடிய ஃபைலை உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த ஃபைலை நீங்க எடிட் பண்ண போறீங்களோ அதை நீங்க கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சி நீங்க மல்டிபிள் ஃபைல்ஸையும் நீங்க இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஒரு ஃபைலை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபைலை வந்து நம்ம செலக்ட் பண்ணி இப்படி நம்ம ஓபன் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல இமேஜஸ் வந்து நம்ம 2 இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே நீங்க வீடியோ அப்படின்னா அந்த வீடியோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கலந்து வரும். இப்போ நம்ம ஒரு ஃபைலை வந்து இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்க டைரக்டா இந்த மாதிரி டிராக் பண்ணி இங்க நீங்க பிளேஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டி நீங்க கேன்வாஸ்குள்ளேயும் பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கேன்வாஸை பத்தி பார்ப்போம். மேல இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆரோ இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா ஒரு மீடியாவை நீங்க எடுத்திருக்கீங்க, அந்த மீடியாவை எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டூலை எடுத்துக்கோங்க. எடிட்னா இதை நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறீங்க. இந்த மாதிரி சைஸை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். மேலே கீழே இது மாதிரியான எல்லா கார்னர்லயும் இந்த டாட்ஸ் வந்து இருக்கும். இந்த டாட்ஸை நீங்க கிளிக் பண்ணி மவுஸ் நகர்த்துனீங்கன்னா அதை டிராக் பண்ணனீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க ரீசைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததா இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு டாட் மாதிரி தெரியும் கிரீன் கலர்ல. ஸோ இங்க மவுஸை கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களால ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கேன்வாஸை நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது எப்படி நான் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மவுஸ்ல ஸ்க்ரோல் வீல் இருக்கும். அந்த வீல் நீங்க வந்து ரொட்டேட் பண்றப்ப நீங்க முன்னால ரொட்டேட் பண்ணா ஜூம் ஆகும், பின்னாலனா ஜூம் அவுட் ஆகும். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மவுஸை வச்சு இந்த மாதிரி நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்க நேரடியா இந்த இடத்துல போயிட்டு நீங்க எத்தனை பர்சன்டேஜ் அந்த வீடியோ வந்து 100% வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு பெரிய ஸ்கிரீனா தான் இந்த இமேஜ் வந்து நமக்கு காட்ட போகுது. ஸோ அது வந்து 100% வச்சு எடிட் பண்றோம். இந்த இடத்துல அது ஃபிட் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபிட் அப்படின்றத கொடுங்க. உங்க கேன்வாஸ் கரெக்டா உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பேஸ்க்குள்ள வந்து ஃபிட் ஆயிடும். சோ இது வந்து ஜஸ்ட் நீங்க ஒர்க் பண்றதுக்காக வந்து ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி பாத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். மத்தபடி வீடியோவோட அவுட்புட்டை இந்த பர்சன்டேஜ் எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. அடுத்ததா இந்த ஹேண்ட் அப்படின்றது எதுக்காகனா இப்போ ஒரு மீடியாவை நல்லா ஜூம் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதை நகர்த்தணும் அப்படின்னா நீங்க இந்த ஹேண்ட் பிக் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி நீங்க நகர்த்தணும். ஸோ அப்பதான் இந்த கேன்வாஸ் மொத்தமா நகரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேன்வாஸை நம்ம மொத்தமாக வந்து நகர்த்தி வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இதனால வீடியோவோட அவுட்புட்டில் எந்த வகையிலும் அஃபெக்ட் ஆகாது. ஒருவேளை நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ இந்த மீடியா வந்து நகர்ந்துரும். ஸோ இந்த கேன்வாஸ் அப்படியே இருக்கும், இந்த ஃபைல் மட்டும் தனியாக இப்படி நகர்ந்துரும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் நினைச்ச இடத்துல இல்லாமல் அந்த மீடியா வேற இடத்துல தெரியாமல் மூவ் ஆகிடும். அதனால தான் இந்த ஹேண்டை பிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேன்வாஸை நகர்த்திக்கணும். அடுத்ததா நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வச்சதுக்கு அப்புறம் எனக்கு இதில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் தான் தேவை,
ஃபுல்லா இந்த பிக்சர் அப்படியே வேணாம் அப்படின்னா இந்த டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கிராப் டூல். நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி நீங்க கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியில எங்கேயாவது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இது செலக்ட் ஆயிடும். நீங்க எந்த இமேஜை செலக்ட் பண்ணாலும் டைரக்டா அதை உங்களால இந்த மாதிரி எடிட் பண்ணிக்க கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டூல் இது நீங்க மூவ் பண்றது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, ரொட்டேட் பண்றதுன்றது மாதிரியான எல்லா விஷயங்களுக்காகவும். ரெண்டாவது நீங்க கேன்வாஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. இது வந்து உங்களுடைய இமேஜை நீங்க தேவைப்படக்கூடிய போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தனியா எடுத்துக்கிறதுக்கு. ஓகே, இப்போ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஃபிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கரெக்டா அந்த மாதிரி ஃபிட் ஆயிடும். இதுல கடைசியா பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்ல கேன்வாஸ் உடைய டைமென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து ப்ரீசெட் நிறையவே டிஃபால்ட்டாவே அவங்க போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க 4Kல ஒரு வீடியோ நீங்க எடிட் பண்ண போறீங்கன்னா அதுக்கான ரெசல்யூஷன் பாருங்க 3840க்கு 2160 பிக்சல்ஸ் அது இருக்கணும். ஒரு அல்ட்ரா ஹெச்டி வீடியோ அப்படின்னா 1920 இருந்து 1980 பிக்சல் வித் அண்ட் ஹைட் வந்து இப்படி இருக்கணும். நார்மல் ஹெச்டி அப்படின்னா 1280 பிக்சல் வந்து வித்தும், மேல இருந்து கீழே வந்து 720 பிக்சல் ஹைட்டும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெசல்யூஷனை இங்க இருந்தே டைரக்டா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா வித் அண்ட் ஹைட் ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் ஆயிடும். இல்லைன்னா நீங்க வந்து இந்த கஸ்டம் அப்படின்றது தான் டிஃபால்ட்டா இருந்துச்சு. ஸோ இதை நீங்க வச்சுட்டு நீங்களே வேல்யூஸை கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து வித் ஒரு 1800 வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து வித் அண்ட் ஹைட்டு இங்க பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆயிடும். ஸோ இதில் பாருங்க வித் வந்து ரொம்ப அதிகம் 1800 இருக்கு. ஆனா நம்மளுடைய போன்ல, லேப்டாப்ல, அப்புறம் முக்கியமா யூடியூப்லலாம் டிஃபால்ட்டா 16:9 ரேஷியோல தான் வீடியோவை நம்மளால பார்க்க முடியும். அப்போ அந்த ரேஷியோல இருக்கணும்னா டிஃபால்ட்டா இந்த ஹெச்டி இந்த மாதிரியான ரேஷியோவை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வந்து கஸ்டம் செட் பண்றீங்கனாலும் இந்த லாக்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டு இத மாத்துனீங்க அப்படின்னா 1800ன்னு சொல்லி குடுக்குறப்ப இது ஆட்டோமேட்டிக்கா 1012ன்னு மாறிடுது. சோ இந்த மாதிரி இந்த லாக் சிம்பலை வச்சு நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த கலர் அப்படின்றது நீங்க அந்த இமேஜோ, வீடியோவோ நீங்க ஒரு ஃபைல நீங்க இந்த இடத்துல போடுறீங்க. அந்த ஃபைல் இல்லாத இடத்துல பேக்ரவுண்ட்ல என்ன கலர் இருக்கணும் அப்படின்றத இது டிசைட் பண்ணுது. நீங்க ஒயிட்ல வச்சீங்கன்னா எந்த பிக்சரும் இல்லாத, எந்த வீடியோவும் இல்லாத இடத்துல பின்னால வந்து ஒயிட் கலர் தெரியும். அடுத்ததா இந்த ஃப்ரேம் ரேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ரேம் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். சோ ஏர்லியர் ஸ்டேஜ்ல வீடியோ அப்படின்றத நம்ம எப்படி தியேட்டர் எல்லாம் ஓட விட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃபிலிம் ரோல் இருக்கும். அந்த ஃபிலிம் ரோலை நல்லா சுத்தி வச்சிருப்பாங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபிலிம் அப்படின்றதும் ஒவ்வொரு ஃப்ரேம் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா ஒரு பிக்சரா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபிலிம், ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒரு பிக்சர், ஒரு இமேஜ். ஸோ நிறைய இமேஜை வரிசையா இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. வேகமா அந்த வீலை ரொட்டேட் பண்றப்ப அந்த இமேஜஸ் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து மூவ் ஆகுது. ஸோ அது வழியா பாஸ் பண்ணக்கூடிய அந்த லைட் வந்து உங்களுக்கு அந்த இமேஜை இந்த மாதிரி ஸ்கிரீன்ல வந்து காட்டும். ஸோ வேகமா மூவ் ஆகிற இந்த பிக்சரை தான் நம்ம வீடியோவா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம கண்ணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீடா இமேஜஸ் மாறி மாறி வர்றப்ப அது கோர்வையா அதனுடைய கண்டினியூட்டியா தான் நம்ம பிரெயின் வந்து அதை புரிஞ்சுக்கும். அதனால தான் நம்மளால அது பிக்சர் அப்படின்றத நம்ம யோசிக்காம அது வீடியோ அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் வந்து அதை எடுத்துக்குது. இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல நடக்கிறதும் இதே தான். நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே சீக்வென்சஸ் ஆஃப் இமேஜஸா தான் இருக்கும். அதாவது அடுத்தடுத்து நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். அந்த பிக்சர்ஸ் தான் ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுல வந்து 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு செகண்டுக்கு 30 ஃப்ரேம், அதாவது 30 பிக்சரை வந்து நம்ம வரிசையா ஓட விடுறோம் ஒரு செகண்ட்ல. அதனால அந்த 30 பிக்சர்ல என்ன விஷயங்கள் இருந்ததோ நம்ம பிரெயின் அதை அப்படியே கோர்வையா ஒரு வீடியோவா புரிஞ்சுக்குது. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை இந்த மாதிரி கேன்வாஸ்ல நம்ம வச்சாச்சு. இப்போ இந்த வீடியோவை பிளே பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்ப இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா, இப்ப இதுல கீழ பாருங்க டைம்லைன் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். இந்த டைம்லைன பத்தி உங்களுக்கு நான் அடுத்ததா நான் சொல்றேன். இத நம்ப நல்லா இந்த மாரி ஜூம் பண்ணி வச்சு பார்க்குறோம். இதுல பாருங்க கரெக்ட்டா 0 செகண்ட்ல இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஹவர்ஸ், அடுத்து மினிட், செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸ். ஸோ 0 ஃப்ரேம்ல வந்து இந்த மாரி இருக்கா? அடுத்தது 1வது ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு மூவ்மெண்ட். 2வது ஃப்ரேம்ல இப்படி ஒரு மூவ்மெண்ட். 3, 4ன்னு சொல்ட்டு சின்ன சின்ன அந்த மூவ்மெண்ட்ஸ் மேல உங்களுக்கு அது தெரியும் பாருங்க. ஒவ்வொரு ஃப்ரேமா நான் நகர்த்த ஒவ்வொன்னா வந்து அந்த பிக்சர் வந்து எந்த அளவுக்கு அந்த மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த பையன் இந்த பிக்சர்ல இந்த இடத்துல இருக்கான். அடுத்த ஃபோட்டோல அவன் இந்த இடத்துல இருக்கான். அடுத்த ஃபோட்டோல இந்த இடத்துல இருக்கான். ஸோ இப்படி ஒவ்வொன்னும் கன்டினியூவஸா ஃபோட்டோஸா வந்து இத நம்ப கெட் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் வந்து வீடியோவா உங்களுக்கு மொத்தமா இந்த மாரி ப்ளே ஆகுது. ஸோ சீக்வென்ஸாஸ் பார்த்தீங்களா? நம்ம வந்து ப்ளேலாம் பண்ணல. ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் வழியா ஒவ்வொரு ஃபோட்டோவா இந்த மாரி நகர்த்தி நகர்த்தி பார்க்குறோம். ஸோ அத நம்ம ஸ்பீடா நகர்த்துனா ஒரு வீடியோவா தெரியுது. இதுதாங்க வந்து வீடியோ அப்படின்றது. ஸோ ஒரு ஃபோட்டோவ சீக்வென்ஸா ஒரு ஆர்டரா வச்சு நம்ம வரிசையா அத ப்ளே பண்றப்ப,
அதை ஓட விடுறப்ப அதை நம்ம கண்ணால் பார்க்குறப்ப அது ஒரு வீடியோவாக தெரியும். இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சாலே உங்களால் ஈஸியாக வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட முடியும். அடுத்ததாக பிக்சல்ஸ் அப்படின்னா என்னன்றது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் எஃபிஷியண்ட்டாக எடிட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ ரிலேட்டடான பிக்சல்ஸ் ரிலேட்டடான எடிட்டிங்லாம் பண்ணணும்னா அது தேவைப்படும். ஓகே, இப்போ இந்த கேன்வாஸ் அப்படின்றத பற்றி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இந்த ஃப்ரேம் ரேட் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். டிஃபால்ட்டாக 60 ஃப்ரேம் ரேட் இல்லாட்டி 30 ஃப்ரேம் ரேட் தான் இந்த கேம்டாசியா செட் ஆகும். கொஞ்சம் நீங்கள் ஃப்ரேம்ஸ் கம்மியாக வச்சு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருப்பான், அடுத்து இங்கே ஜம்ப் ஆகிருப்பான். ஸோ உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும். இந்த இடத்துல வந்து பிக்சர்ஸ் விட்டு விட்டு வருது, நம்ம சில நேரம்லாம் வீடியோ பார்க்குறப்ப விட்டு விட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ரீசனுக்கு இதுதான் காரணம். ஃப்ரேம் ரேட் அதில் கம்மியாக இருக்கும். அப்போது நம்ம ஃப்ரேம் ரேட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ வீடியோவோட குவாலிட்டி, அதாவது சீக்வன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அதே சமயம் வீடியோவோட ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகமாக போயிடும். 10 MB வர வேண்டிய வீடியோ 30 MB 60 MB கூட வந்துடலாம். அதனால இந்த ஃப்ரேம் ரேட் அப்படின்றத நீங்க தேவைப்படக்கூடிய அளவுக்கு வச்சுக்கணும். ஸோ ஒரு 30 அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு ஃப்ரேம் ரேட், எல்லா இடங்களையும் ஒரு நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம் ரேட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதை நம்ம அப்ளை கொடுத்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஒரு ப்ராஜெக்டை நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப இந்த செட்டிங்ஸை நீங்க வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கேன்வாஸ் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போறது இந்த டைம் லைன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோ எடிட்டிங் 3D மாடலிங் மாதிரியான இன்னும் அட்வான்ஸான நிறைய சாஃப்ட்வேரை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நம்ம யாபி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் போடுறப்ப உங்களுக்கு அதை பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.